நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் கூட வந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மும்பை இந்தியன்ஸ் அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னா, சன்ரைசர்ஸ் அந்த ஹோம் வென்யூவில் தான் நடக்குது. சரிங்களா? ஹைதராபாத்துங்கிற வென்யூவில் தான் நடக்குது. இதோட ப்ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. வாங்க லெவலில் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எஸ்ஆர்ஹெச்சோட லெவல் பார்த்துடலாம். மயங்க் அகர்வால், ராகுல் திரிபாதி, எடன் மார்க்ராம், ஹென்ரி கிளாசன், அப்துல் ஸ்மாஷ், ஷபாஷ் அகமது, மார்க்கோ ஜான்சன், பெட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், மயங்க் மார்க்கண்டேன், டி நடராஜன். இம்பேக்ட் இதில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா பார் நட்ராஜுக்கு பதில் தான் அபிஷேக் சர்மா உள்ளே வரார். சரிங்களா? இதுக்கு வந்து நீங்கள் ரிஸ்கே ட்ரை பண்ணாதீங்க. ஏன் இது எப்படின்னா, அபிஷேக் சர்மா ஆல்மோஸ்ட் போன மேட்ச் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு ஓப்பனிங்கில். இம்பேக்டாக வந்து அதனால வேறு பிளேயரை இறக்க வாய்ப்பு ஒரு 90% வாய்ப்பு இருக்காது. சரிங்களா? நீ வேறு எதுவும் பிளேயரை வச்சு ரிஸ்கியாக ட்ரை பண்ணாதீங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸோட லெவல் நம்ம பார்த்துக்கலாம். ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், திலக் வர்மா, நமன்தீர், கிருத்திக் பாண்டியா, டிம் டேவிட், சுமாஷ் முலானி, பியூஷ் சாவ்லா, ஜெரால்டு ஹோட்சி, சஸ்பிரித் பும்ரா, லுக்குட். இதில் பார்த்தீங்கன்னா இம்பேக்டாக உங்களுக்கு தேவால் பிரேவேஸ்க்கு பதில் உட்டு. சரிங்களா? அந்த உட்டு வந்து பவுலிங் பண்ணதுக்கப்புறம் டெவால் பிரேவேஸ் வந்து உள்ளே வந்துடுறாரு. சவுத் ஆப்ரிக்கன் யங் பிளேயர் தான், பேட்ஸ்மேன். சரிங்களா? போன வருஷம் இவர் இதில் தான் இருந்தார். இவரும் அதே தான், சேம் கேட்டகரி. போன ட்ரிப்பும் இம்பேக்டாக அவரை கொண்டு வந்து ஓரளவு டீசெண்டாக ஆடிட்டு போயிட்டார். 30-40 ரன் அடிச்சிட்டாரு. கண்டிப்பாக இவரும் இன்றைக்கி இறக்குவாங்க. சரிங்களா? மேட்சை பொறுத்து சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இறக்குவாங்க. ஆனால் கண்டிப்பாக இம்பேக்டாக அவர் தான் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். 8வது மேட்ச் உங்களுக்கு ஹைதராபாத்தில் நடக்குது. 27 7:30 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 150 180 அந்த கேட்டகரியில் தான் இருக்கும். இந்த பிச்சில் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு 5, பேட்டிங் செகண்ட் 12 வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஹெட்டு மொத்தம் 21, எஸ்ஆர்ஹெச் 9, எம்ஐ 12. ஃபேஸர் மட்டும் இந்த வென்யூவில் 12 மேட்ச்சுக்கு லாஸ்ட் 12 மேட்ச்சுக்கு 76 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 42, செகண்ட் 34. ரைட் ஃபேஸர் 43, லெஃப்ட் 33. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் 54 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 30 விழுந்திருக்கு, செகண்ட் 24. சரிங்களா? 12 மேட்ச்சுக்கு இந்த வென்யூவில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வச்சு 51க்கு 31ங்கிற ஆவரேஜ் வின்னிங் ஆவரேஜ் வச்சுருக்காங்க. சரிங்களா? எம்ஐ வந்து உங்களுக்கு 12க்கு 8 ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்குது. இருந்தாலும் இந்த 12க்கு 8ங்கிறது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொல்லார்ட் அவங்க இருந்தாங்க ஆரம்ப காலத்துலேருந்து சொல்கிறோம். சரிங்களா? அந்த ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது. முதல்ல மும்பை பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு ரெக்கார்டு இருக்குது. சரிங்களா? இப்போ பார்க்கும்போது வீக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவு ரெண்டும் பேலன்ஸாக தான் தருது. சரிங்களா? அதனால் மும்பை வந்து பழைய டீம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் பழைய ரெக்கார்டு. நம்ம தான் பிச்சு ரிப்போர்ட்டும் சரி, ஸ்டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 50-50 தான் எப்போவுமே நீங்கள் எடுத்துக்கணும், கன்சிடர் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணவே கூடாது. சரிங்களா? அதை நம்மளை ஏமாற்றிட்டு தான் போகும், கவுத்து விட்ருவோம் கண்டிப்பாக. ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். டீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் ஹைப்புக்கு எடுத்துக்கோங்க. கிளாசன், ரோஹித் சர்மா, கிருத்திக் பாண்டியா, மார்க்ராம், பும்ரா, அவ்வளோதான். இப்போ வந்து ஹைப்புக்கு ஏன் நம்ம எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 7 மேட்ச் முடிஞ்சிட்டுங்க. ஒரு வாரங்கட்டம் முடிஞ்சிருச்சு. நம்ம பேசுனது தான் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஒரு 2 நாளாகவே ஹைப்புக்கு கரெக்டாக உட்கார ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இப்போ ஆர்சிபி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 6க்கு 4ங்கிற மாதிரி உட்காந்தது. இப்போ எஸ்டர்டே 8க்கு 5ங்கிறது பர்ஃபெக்டாக உட்காந்தாச்சு. இப்போ ஒரு ட்ரெண்டு மாதிரி வருது. சரிங்களா? இது நம்ம ஆல்ரெடி நம்ம பேசுனது தான். ஃபஸ்ட்டு வந்து ஹைப்பிக்கெலாம் அடி வாங்கி வந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு வீக் நம்ம பேசினதாங்க. ஃபஸ்ட்டு வீக் வந்து ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கண்ணா பின்னான்னு எடுப்பாங்க, ஏனத்தனமாக எடுப்பாங்க, ஏகப்பட்ட பேர் விளாடுறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு நம்மளே விளாண்டோம், மாறி தான் பிளேயர்ஸ் வந்து உட்காருவாங்க. இப்போ ஓரளவு கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அதனால் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக 2 மேட்சாக உங்களுக்கு ஹைபிக்கு கரெக்டாக உட்கார ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஆர்சிபிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு, நேற்று வந்துருச்சு. அப்போ இன்னையிலேருந்து நம்ம, சரிங்களா, இன்னையிலேருந்து நம்ம ஒரு 1 வீக் எடுத்து பார்க்கலாம் இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு. சரிங்களா?
இது நடக்கு அப்படின்னா இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அந்த ஃபார்முலா என்ன, இது நம்ம பழைய ஃபார்முலா தான். இப்போது கரெக்டாக வர ஆரம்பிச்சதுனால இந்த ரீசெண்டாக அந்த ஃபார்மை எடுத்துக்கோங்க, இந்த ஃபார்முலா வச்சுங்களா. ப்ளஸ் இது கூட இன்னொன்று என்ன வருது அப்படின்னா ஹோம் அட்வான்டேஜ். ஹோம் டீம் இது வரைக்கும் இந்த ஐபிஎல்லில் 7 மேட்சுமே வின் பண்ணிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 7 மேட்சுங்க. சிஎஸ்கே நேற்று நடந்து முடிஞ்ச மேட்ச் வரைக்கும் கிட்டத்தட்ட 7 மேட்சுமே ஹோம் வந்து வின் பண்ணிகிட்டே வர்றாங்க. சரிங்களா. ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதையும் தான் நீங்கள் எடுக்கணும், வேறு வழியே கிடையாது. அதையும் நீங்கள் ஹோம் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால ஹோமுக்கு அட்வான்டேஜாக கிட்டத்தட்ட 20 டீம் போட்டிங்க அப்படின்னா 15 டீம் நீங்கள் இடம் கொடுத்தே ஆகணும், ஒரு வழி இல்லை. சரிங்களா. 5 டீம் உங்களோட தனிப்பட்ட ஆப்ஷனாக ரிஸ்கியாக ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா. அந்த மாதிரி கொண்டு போய்க்கோங்க. இதில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் 3 பேர் கண்டிப்பாக எடுக்கணும். சரிங்களா. 3 பேர் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. 3 பேர் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து அந்த ஃபார்முலா ரிப்பீட் ஆகுறதுனால நம்ம அதை எடுத்துக்கலாம். கீப்பர் செக்ஷனில் கிளாஸ் அண்ட் ஃபார்மில் தான் இருக்காருங்க. அதனால் நீங்கள் ஃபார்முலா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல டச்சில் இருக்கிறதுனால எடுத்துக்கோங்க. சரிங்களா. ஏன்னா நம்ம ரவீந்திராவை எஸ்டர்டே பார்த்துருந்தோம். சரிங்களா. அது கேப்டன் நம்ம பேசுகிறது தாங்க, ஒரு ஹைப்புக்கும் கூட ஒரு 50 40 to 60 ஜாயிண்ட் ஆகும்னா கீழே இருந்து 10 0 to 40 ஜாயிண்ட் ஆகணும்னா டுபே ஜாயிண்ட் ஆகிட்டார். டுபேவோட பார்த்தீங்கன்னா 37%. நான் அந்த இடத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணுங்க, மில்லரை ஃபோக்கஸ் பண்ணேன். அவர் 33-2 இருந்தார். அந்த கேட்டகரியில் வரும், பேட்டிங் லைனில் வரணும், மில்லரை கெஸ் பண்ணால் கரெக்டாக அவர் வந்து உட்காந்துட்டார். ஓகே, பிரச்சனை இல்லை. இசான் கிசான் 2 பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து கிசான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோஹித் சர்மா பண்ணல அப்படின்னா இவரை கூட நீங்கள் ஜிஎல்ல ரொட்டேட் பண்ணி பாருங்கள். சரிங்களா. ஓகே, ரோஹித் சர்மா வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. புவனேஸ்வர்கிட்ட எப்படி இருக்காருன்னு தெரியல. கொஞ்சம் ஸ்ட்ரகிளும் ஆகிருக்காரு. கொஞ்சம் அவரை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா. அகர்வாலை எடுத்துக்கோங்க, திலக் வர்மாவை எடுத்துக்கலாம். சரிங்களா. ஏன்னா நீங்கள் வந்து இசான் கிசான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கியாக ரோஹித் சர்மா ட்ராப் பண்ணி பாருங்கள். ஒருவேளை ரோஹித் சர்மா வச்சிங்க அப்படின்னா இசான் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ராப் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணி பாருங்கள். சரிங்களா. பாண்டியா வந்து நம்ம ஹைப்புக்கு அதிகமாக இருக்கிறதுனால பாண்டியாவை கொஞ்சம் டபுள் ஆப்ஷன் இருக்குது, பேட்டிங் ப்ளஸ் பவுலிங். சரிங்களா. அதனால் கொஞ்சம் வச்சு பாருங்கள், ட்ராப் பண்ணி கூட பாருங்கள். சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து ஹோமுக்கு தான் நம்ம அட்வான்டேஜ் கொடுக்குற மாதிரியும் வரும். கரண்டில் நமக்கு ஃபார்முலா எப்படி வருதோ அதுதான் நம்ம ரிப்பீட் ஆகுது. மற்றபடி நம்ம வந்து எப்போவுமே நீங்கள் வந்து டீமுக்கு எப்போவுமே நீங்கள் ஐபிஎல் விளாண்டிங்கன்னா டீமுக்கு ஒரு நாளும் ஃபேவரட்டாக போயிடாதீங்க. அது வந்து நமக்கு அது ஒர்க்கட்டே ஆகாது. சரிங்களா. நம்ம டீமுக்கு ஒர்க்கட்டே ஆகாது என்றைக்குமே. இப்போ இந்தியா ஆடுதுன்னா இந்தியாவுக்கு ஃபேவரட்டாக போயிடாதீங்க, கண்டிப்பாக போயிடாதீங்க. ஏன் அப்படின்னா ஆஸ்திரேலியா கூட நம்ம ஃபைனலில் நம்ம பார்த்தோம். சரிங்களா. அதனால் இந்தியா அதே மாதிரி ஐபிஎல்லும் ஆகட்டும், டீமுன்னு சொல்லி சார்ந்து எந்த டீமுக்கும் ஃபேவரட்டாக டீம் போட்டுறாதீங்க. அது கண்டிப்பாக ஒரு நாள் ஒர்க்கட் ஆகுது. சரிங்களா. ஓகே, ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இப்போ லோ பிக்லாம் இருக்காங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். பும்ராவை எடுத்துக்கோங்க, இன்ஃபார்மில் தான் இருக்கார். பெட் கமின்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். சரிங்களா. சீலை ரொட்டேட் பண்ணி பாருங்கள். புவனேஸ்வர் சுத்தமாக வாஸ் அவுட்டுங்க. வாஸ் அவுட் ஆனவங்களும் கொஞ்சம் ரிஸ்கியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சிராஜ் இதே மாதிரி தான் வாஸ் அவுட்டாக போனார். அடுத்த மேட்ச் 2 விக்கெட் எடுத்து உள்ளே வந்தார். இந்த சுத்தமாக 4 ஓவர் போட்டு வாஸ் அவுட்டாக போனவங்க ரஷீத் கான் எஸ்டர்டே அதே கேட்டகரி தான். 4 ஓவர் போட்டு சுத்தமாக விக்கெட்டே இல்லாமல் போயிட்டார் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. செகண்டில் சிஎஸ்கேவோட 2 மேட்ச் 2 விக்கெட் எடுத்து உள்ளே வந்துட்டார். அதனால் நீங்கள் வாஷ் அவுட்டாக போனவங்கள கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா. நட்ராஜன் ஒரு டச்சில் தான் இருக்கார், நல்லா போட்டுட்ருக்காருங்க. சரிங்களா. அவர் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்க்கண்டேனை வச்சுருக்கோம். நம்ம வந்து நட்ராஜன் கண்டிப்பாக வருவாருங்க. இவர் ஒரு 70% வாய்ப்பு இருக்குது, 50% மேலே. ஏன் அப்படின்னா ஃபார்மில் இருக்கார். சரிங்களா. நம்ம ஃபார்மில் இருக்க பிளேயரை ட்ராப் பண்ணவும் கூடாது. இங்கேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிம் டேவிட்டை கொஞ்சம் ரிஸ்கியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. இன்னும் ஒரு பவுலர் எடுக்கணும், பவுலரோ பேட்ஸ்மேனோ எடுத்துக்கோங்க. சரிங்களா. இந்த மாதிரி கொண்டு வாங்க, ஒர்க் அவுட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டீம் ஒரு மாதிரி பேலன்ஸாக போட்டிருக்கோம். ஆனாலும் இந்த டீமில் ஒரு பவுலர் தான் நம்ம எடுக்கிற மாதிரி வரும். சரிங்களா. 3 பவுலர் வச்சுருக்கோம். ஒரு பவுலர் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா பவுலிங்கும் போது ஒரு டீம் வின் பண்ணதான் 4 பவுலர் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துடுவாங்க. ஒரு டீம் ஆல் அவுட் ஆக மாட்டேங்க. ஆல் அவுட் ஆனால் தான் நம்ம ஒரு கான்செப்டில் 4 பவுலர் வரும். இப்போ இது வரைக்கும் ஐபிஎல்லில் பார்த்தா ஒரு டீமுமே இன்னும் ஆல் அவுட் ஆக மாட்டேங்க. அதான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ எஸ்டர்டே கூட பார்த்தீங்கன்னா ஜிடி இன்னும் ஆல் அவுட் ஆகலை. ஜிடி ஆல் அவுட் ஆகியிருந்தால் நல்லாயிருக்கும். ஆல் அவுட் ஆகலை, 8 விக்கெட் தான் விட்டுருந்தாங்க. இப்போது ஒரு ஆல் அவுட் ஆகா டீம் 8 விக்கெட் விட்டதுனால டெர்ரி மிச்சல் வரைக்கும் பவுல் பண்ணி
விக்கெட் எடுத்துட்டாங்க, 4 பவுலர் வந்துட்டாங்க. இருந்தாலும் ஆல் அவுட் ஆகும்போது உங்களுக்கு இன்னும் ப்ராப்பராக டீம் எடுக்கலாம், நல்ல பவுலர்ஸ் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கலாம். ஆல் அவுட் ஆகாத பட்சத்தில் கொஞ்சம் பேலன்ஸாக போட வேண்டியிருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஹை பிக்குன்னு பார்க்கும்போது கிளாசன், மார்க்ராம், பும்ரா 5க்கு நம்ம 3 தான் எடுக்கணும். இந்த 3 பேர் மேலே கை வைக்க தான் ரிஸ்க்காக இருக்குது. சரிங்களா? நம்ம பாண்டியா, ரோஹித் சர்மா, ஏன்னா ரோஹித் சர்மா நம்ம எடுக்கலாங்க, ஆனால் ஹோமுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம அங்கே ஹை பிக்கில் வந்து கொஞ்சம் அடி வாங்க தான் வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம பார்க்கறதுக்கு வேணால் தெரியலாம் ஸ்க்ரீனில், ஆனால் நீங்கள் வந்து மேட்ச் நடக்கும் பார்த்தீங்கன்னா திலக்கு வருமா, டிம் டேவிட் இவங்களாம் அடிச்சிட்ருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஏன்னா தோக்குற டீமில் உங்களுக்கு பெருசாக பெரிய பிளேயர் நிற்க மாட்டாங்க. ஆனால் பாண்டியா மட்டும்தான் டபுள் ஆப்ஷன் இருக்குது, அவரை நீங்கள் ஜீல ரொட்டேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம ஹை பிக்குங்கும் போது உங்களுக்கு 3 பேர் தவிர எக்ஸ்ட்ரா வைக்க முடியாது, சொல்ல முடியாது. பும்ரா அடி வாங்கிட்டு விட பாண்டியா உள்ளே வரலாம். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜிஎலை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக நம்ம இந்த 3 பேர் தான் சொல்ல முடியாதுங்க, அதான் ஒரு பெரிய ஒரு தலைவலி. இது வந்து காலகாலமாக தான் இருக்குது. நம்ம ஒரு 6 பேர், ஏதோ ஒரு 6 பேர் நம்ம நினைப்போம், ஆனால் வேறு ஒரு 2 பேர் வந்து உள்ளே வந்து கன்ஃபியூஷன் பண்ணி விட்டு போயிடுவாங்க. சரிங்களா? இதுதான் நடக்கும், ஆனால் அது கரெக்டாக எடுக்க கஷ்டம்தான். முடிஞ்சளவு நீங்கள் ரொட்டேட் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? அப்புறம் வந்து இன்னொன்று, பெரும்பாலும் இந்த 20 டீம் போடுறீங்க பார்த்தீங்களா, இந்த 20 டீம் போடுறவங்க ஒரு டீமை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 6-7 பேர் மேலே நீங்கள் கை வைக்காதீங்க, ஏன்னா அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த 6-7 பேர் நீங்கள் 6-7 பேர் வச்சுருங்க, ஒரு ஃபிக்ஸடாக ஒரு 7 பேர் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க 20 டீம்லையும். இவங்களை நீங்கள் ஒருபோதும் கை வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த 7 பேரே உங்களால் கெஸ் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் டீம் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு டீம் 2 டீம் போடுவீங்க. அந்த 20 டீமில் 1 டீம் 2 டீம் 3 டீம் 4 டீம்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் போவீங்க பார்த்தீங்களா, 5 to 20வது டீம் வரைக்கும் நீங்கள் எப்படி டீம் போடுறீங்க உங்களுக்கே தெரியாமல் போயிடும். சரிங்களா? அதனால தான் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த 7 பேரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த 7 பேர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த 4 பேரை மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க அந்த 20 டீம்லேயும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டான டீமு உருவாக்க முடியும். நீங்கள் கண்ணா பின்னான்னு போடும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு இந்த 1லேருந்து ஒரு 5 டீம் வரைக்கும் நல்லா மாற்றி போட்டுட்ருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்காதுங்க, 20 டைம் தான் இருக்கும், 20 மினிட்ஸ் தான் இருக்கும். அதில் நீங்கள் 5 டீம்லேயே உட்காந்துட்ருப்பீங்க. அடுத்து 6ஆவது டீம் போகும்போது 5 நிமிஷம் ஆகிடும். லைனப்ஸ் வந்து முடியும் போது 5 நிமிஷம் ஆகும்போது உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் டீம் போடுறது உங்களுக்கே தெரியாமல் போயிடும். எந்தெந்த பிளேயரை எதுக்கு வைக்கவங்க தெரியாமல் அது கடைசியில் பார்த்தா ஒரு 5 டீம் உள்ள அடக்கம் 5 டீம் வெளில அடக்கம் இந்த மாதிரி ஆயிரும். அதனால் அந்த தப்பை பண்ணாதீங்க. நான் அதிகம் டீம் போடுறதில்ல, இருந்தாலும் சொல்கிறோம். சரிங்களா? நான் 2-3 டீம் தான் போடுவேன், 5 டீம் கூட இது கூட போடல, 2-3 டீம் தான் போடுறேன். என்னோடய டீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஒரு பிளேயர் தான் மேக்ஸிமம் மாற்றுவேன். கேப்டன் வைஸும் சேமாக வச்சுட்டு அந்த மாதிரி தான் கொண்டு போவேன். ப்ளஸ் நம்ம டெலிகிராமில் கொடுக்குற டீமில் 2 டீம் கொடுக்குறோங்க. ஃபஸ்ட்டு டீம் என்னோடதுங்க, செகண்ட் என்னோடது கிடையாது. செகண்டுங்கிறது ஒரு டெமோ டீமுக்காண்டி தான் நம்ம கொடுக்குறோம், நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு வரோம். சரிங்களா? அதனால் உங்களுக்கு ஒரு டீம் எனக்கு ஒரு டீம் நான் கொடுக்குறதில்ல, ப்ளே பண்ணுறது கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு டீம் என்னோடய டீமாக இருக்கும் கேரண்டி. அதுக்கு செகண்டுங்கிறது 2ல் ஒரு டீம் என்னோடது கிடையாது. அது வந்து ஒரு டெமோ டீமாண்டி ஒரு வீடியோக்காண்டி கொடுக்குறோம். நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் டீமை பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி அதை வேணால் கொண்டு போய்க்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது கிளாசன் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹை பிக்கப் ஃபுல்லாக. சரிங்களா? நீங்கள் ஹை பிக்கப் போடலாம். அன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னா, 2 ட்ரிப்பு நம்ம என்ன ஆயிருக்குன்னா, கோலி கூட ஹச்பிரார் வந்தார். சரிங்களா? கோலி கூட ஹச்பிரார் வந்தார். நேற்று என்ன நடக்கும் அப்படின்னா, ரவீந்திரா ஹை பிக்கு கூட சிவம் டுபே வந்திருக்காரு. சரிங்களா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, வைஸ் கேப்டன் என்ன 30க்குள்ளே இப்போ 0 to 40 நம்ம பேசுனது தான், 0 to 40க்குள்ளே தான் 2 நாளும் வயசு உட்காந்துருக்கு. ஹச்பிராரும் வயசு வந்திருந்தார், சிவம் டுபே வயசு உட்காந்துருக்காரு. அப்போது இன்றைக்கி வேணால் கொஞ்சம் ரிஸ்கியாக வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைப்புக்கு கூட 50 to 60 நம்ம பேசணும் பார்த்தீங்களா, 50 to 60 இந்த கேட்டகரியில் உட்கார வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா 2மே ஹைப்புக்கு. சரிங்களா? 70க்கு மேலே 2மே ஹைப்புக்கை வந்து உட்கார வச்சு பாருங்கள். இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்ப்போம். சரிங்களா? இன்றைக்கி இப்படி தான் ஐடியாவில் போகிறோம். நம்ம இது ஒர்க் அவுட் ஆக தான் பார்ப்போம். கண்டிப்பாக இப்படி தான் வரும். ஏன்னா ஒரு ட்ரெண்டிங்கில் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக அப்படி தான் ரிப்பீட் ஆகும். ஏன்னா நீங்கள் பாருங்கள், அந்த 7 மேட்சுமே ஹோம் ஜெயிக்கி அப்படின்னா, ஹோம் வின் பண்ணுதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? அது ஒரு ட்ரெண்டாக வருது பார்த்தீங்களா, அதுதான் ரீசன். சரிங்களா?
அதே மாதிரி தான் இந்த கேப்டன் வைஸ் அவுட்டை பிடிக்கிறதுக்கும் ஃபார்முலா இதுதான். நீங்கள் இதை தான் கெஸ் பண்ணணும். இதை தவிர நீங்கள் மற்ற ஒரு ஃபார்முலாலாம் தேடிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். அது போக இன்னொரு ட்ரெண்டு உருவாகிருக்கு. அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 7 மேட்ச்சில் 6 மேட்ச் சரிங்களா, 6 மேட்ச்சு கேப்டன் ஒரு டீமில் வந்தால் வைஸ் ஒரு டீமில் வந்திருக்கு சரிங்களா. அது கோலியோடு முடிஞ்சிருச்சு. கோலி ஒரு ஆர்சிபியில் இருக்கார், பெங்களூரில் வந்து கேப்டன் ஆனார்னா பஞ்சாபில் வைஸாக வந்திருக்கு. அது 6ஆம் மேட்சோடு முடிஞ்சுது. ஆனால் 7ஆம் மேட்ச்சில் என்ன ட்ரெண்ட் உருவாயிருக்குன்னா, சேம் டீமில் கேப்டன் வைஸோடு வந்திருக்கு. ரவீந்திரா கேப்டன் அப்படின்னா அதே டீமில் டுபே வைஸாக வந்திருக்காரு சரிங்களா. இந்த ட்ரெண்டு நேற்று தான் உருவாயிருக்கு. இந்த ட்ரெண்டும் மேலேருந்து வருதான்னு பார்க்கலாம் சரிங்களா. வந்தது அப்படி இதையும் நீங்கள் யூஸ் பண்ணணுங்க, சொல்ல மறந்துடும் சரிங்களா. இதையும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். சேம் டீமில் வந்தது அப்படின்னா உருவாகும். ஏன்னா நீங்கள் இப்போ ஹோம் அட்வான்டேஜ் அப்படின்னா எஸ்ஆர்கேச் வின் பண்ணுதுன்னா எஸ்ஆர்கேச்சில் கேப்டன் வைஸோட போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. ஓகேங்க, இப்போதைக்கு இப்படி தான் வீடியோ போட்டிருக்கோம். இந்த டீம் இப்படி தான் வச்சுருக்கோம் சரிங்களா. ரிஸ்கியாக வந்து நீங்கள் இந்த நம்ம சொன்ன 50 to 60 கொஞ்சம் உட்கார வச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. அதில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அது கூட உங்களுக்கு ஹை பிக்கை உட்கார வச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.